நண்பர்களே! எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் சந்திச்ச பெரும்பான்மையான கவர்மெண்ட் சர்வென்ட்டுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவங்க செலக்ஷன் ப்ராசஸ் அட்வர்டைஸ்மென்ட் அப்ப அவங்க தேர்வு செய்யப்பட்ட பொழுது, அந்த விளம்பரத்தில் சொல்லப்பட்ட தகுதிகளோடு அவர்கள் இருந்தாலும், பிற்பாடு வந்து ஆடிட் அப்ஜெக்ஷன்ல அவங்க ரெக்வசைட் தேவையான தகுதி இல்ல அப்படிங்கிற காரணத்துக்காக ஆடிட் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணி, அதனால அவங்களுக்கு இன்கிரிமென்ட்டோ, இல்ல சிஏஎஸோ வழங்கப்படவில்ல அப்படின்னு குறைபட்டுட்டு இருந்தத நான் பார்த்துட்டு இருந்தேன். அது சமீபத்தில உச்சநீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான அ அ அ முடிவை குடுத்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அ ஜஸ்டிஸ் ஹீமா கோலி மற்றும் ஜஸ்டிஸ் அமானுல்லா அவர்களுடைய அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் அ அனில் கிஷோர் பண்டிட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படிங்கிற வழக்குல, அவங்க என்ன விசாரணை பண்ணியிருக்காங்கன்னா வந்து, வெதர் த எம்ப்ளாயர் இஸ் ஹேவிங் எ ரைட் அந்த பணி நியமனம் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த விளம்பரம் கொடுத்தப்ப அந்த பணி நியமனத்திற்கான விளம்பரம் கொடுத்த பிறகு, ஈவன் அந்த செலக்ஷன் ப்ராசஸ் அப்பவே அந்த தகுதிகளை அந்த நியமனம் பட வேண்டிய நபரின் தகுதிகளை குறித்து திருத்தம் செய்வதற்கான அதிகாரம் இருக்கிறதா? அப்படிங்கிறத குறித்து விசாரணை செய்து, அப்படி அவர்களுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கிறாங்க. அந்த வழக்குல அனில் கிஷோர்ங்கிறவர் வந்து ஒரு அமீன்ங்கிற போஸ்ட்டுக்கு விண்ணப்பம் செய்கிறாரு. அந்த விளம்பரத்தப்படி கட் ஆஃப் டேட் வந்து 40 இயர்ஸா இருக்கணும். ஜான்வரி 1 அப்படிங்கிறதுல அந்த விளம்பரத்தோட இதுலேருந்து ஜனவரி 1ன்ட்டு. ஸோ அதுபடி அவர் செலக்ஷன் ஆகுறாரு. ஆனா, அந்த செலக்ஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்பொழுதே ஒரு அமெண்ட்மெண்ட்ட அவங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டு, அந்த கட் ஆஃப் டேட்ட வந்து நவம்பர் 1ங்கிறது மாரி மாத்துறாங்க. ஏன்னா, யூனிஃபார்ம் ஸ்டேட்ல எல்லா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸும் இதே போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இருக்கிற கட் ஆஃப் டேட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும், யூனிஃபார்மிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாற்றப்பட்டதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டு, இவர நியமனம் பண்றாங்க. அ அ இல்ல இவர நியமனம் செய்யவில்லை. இவர வந்து அப்போ ஹைகோர்ட்டுக்கு வந்து இவர் அப்ரோச் பண்றாரு. இப்போ ஹைகோர்ட் என்ன பண்றாங்க, நீங்க விளம்பரப்படி அவருக்கு தகுதியானவர் தானே வருது. அதனால அவர பணி ஆணை குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுபடி உத்தரவும் கொடுக்கப்படுகிறது. ஆனா, இதுல பாதிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து அந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடாக டிவிஷன் பெஞ்ச் பீகார் உயர்நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்ச்ல அப்பீல் ஃபைல் பண்றாரு. அப்போ டிவிஷன் பெஞ்ச் அத அப்படியே ஓவர்டர்ன் பண்ணிட்டு, அம் அந்த அமெண்ட்மென்ட் படி அவருக்கு அந்த கட் ஆஃப் டேட் படி அவருக்கு ஓவர் ஏஜ் ஆயிட்டதுனால, அவருக்கு பணி நியமனம் கோருவதற்கான உரிமை ஏதும் கிடையாது. அப்படின்னு சொல்லி அந்த மேல்முறையீட்டை அனுமதித்து விடுகிறது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு வந்த அவருக்கு தான் வந்து இந்த சாதகமான தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து, ஒரு விளம்பரத்தில கல்வி தகுதி என்னென்ன கல்வி தகுதி அப்படின்னு தீர்மானம் செய்து விளம்பரம் வெளியிட்ட பிறகு, அதில் ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு தோணுச்சுன்னா, அந்த எம்ப்ளாயருக்கு தோணுதுன்னா, திரும்பவும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ரீகால் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷாக அட்வர்டைஸ்மெண்ட் கால் ஃபார் பண்ணணும். அப்ளிகேஷன்ஸை இன்வைட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ நடத்தணுமே தவிர, இந்த ஏற்கனவே இருக்கிற ரீகாலே பண்ணாம, ஏற்கனவே கொடுத்த விளம்பரத்தை ரீகால் பண்ணாம, அதில நடந்த இன்டர்வியூல செலக்ஷன் ப்ராசஸை மாற்றம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே உச்சநீதிமன்றம் 2009ல அலிகார் யூனிவர்சிட்டி சம்பந்தமான வழக்கு ஒன்றில் கொடுத்த அதே தீர்ப்பை வந்து இங்கே உறுதி செய்கிறாங்க. ஈவன் வந்து அதுக்கும் முன்னாடியே ஒரு டிவிஷன் பெஞ்ச் உச்சநீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்ச் வந்து 1996லயே என்ன உத்தரவு சொல்றதுன்னா வந்து, ஒரு ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுனாலயே ஒருத்தருக்கு வந்து ஒரு வெஸ்டட் ரைட் அந்த பணிக்கு அவர் தேர்வு செய்திடணும் அப்படிங்கிற வெஸ்டட் ரைட் அவருக்கு எதுவும் கிடைக்காது. ஆனால் அதே சமயத்தில் அந்த விளம்பரத்தில் உண்டான தகுதியை அவர் அடைந்திருக்கும் பொழுது அவருக்கு ஒரு வெஸ்டட் ரைட் உருவாகிறதா தான் எண்ண முடியும். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேசிஸ்ல அவருக்கு கிடைச்சிருக்க வெஸ்டட் ரைட்டை சப்சிக்வெண்ட்டாக ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் சரியில்லை, செலக்ஷன் ப்ராசஸில் ஏதாவது மாற்றம் செய்து அந்த கல்வி தொகுதியை மாற்றம் செய்து அவருக்கு வந்து தகுதி இல்லைன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வழக்கில் ஒரு ப்ரொஃபஸர் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரை தேர்வு செய்வதற்காக அந்த தேர்வு நடக்கிறது. அப்போ வந்து அந்த கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸருக்கு வந்து ஒரு மாஸ்டர் டிகிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு செலக்ஷன் ப்ராசஸ் அப்போ முடிவு செஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி செலக்ஷன் பண்ணுறாங்க. அது தவறு அப்படின்னு அந்த தீர்ப்பு சொன்னது. ஸோ இதெல்லாம் மேற்கோள் காட்டி உச்சநீதிமன்றம் இவருக்கு சாதகமான தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது நிறைய பேருக்கு அரசு ஊழியர்களின் நிறைய அவர்களுக்கு உள்ள பணியில் உள்ள இந்த குறைபாட்டை இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு
அவர் அந்த குறைகளை தீர்க்கும் அப்படின்னு நான் நிச்சயமா நம்புறேன். அதனால இந்த பதிவ வந்து வீடியோ பதிவ உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இது சம்பந்தப்பட்டவர்களுக்கு போய் சேர்ந்து அவர்களுக்கு பலனடைவதற்காக உதவும். அதேபோல இந்த சங்கடம் தவிர்க்கும் சட்டம் என்ஜிஓவின் சார்பாக வெளியிடப்படும் இந்த சட்ட விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக வெளியிடப்படக்கூடிய இந்த வீடியோ பதிவுகளை நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்றது மூலமா எங்களுக்கு இது போன்ற வீடியோக்களை மேன்மேலும் வழங்குவதற்காக ஊக்கமளிக்கும். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.